இப்போ பாருங்க ஃபிஃப்த் சம். ஸோ கொஷனில் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு, ஸோ ஜினா ஜி ஆஃப் எக்ஸ் கொஷினை ஃபுல்லாக எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்ன்ற சிம்பிள் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போட போகிறோம். எஃப் ப்ராக்கெட் ஆஃப்ன்ற சிம்பிள் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 1 + x. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 + x. ஸோ 1 + x. ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா 4x² - 1. ஸோ எக்ஸ் பிளேஸில் இங்கே என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, எஃப் ஆஃப் 1 + x கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் பிளேஸில் 1 + x சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கிளியர். எஃப் ஆஃப் 1 + x ஈக்குவல் டு 4x² - 1 இல்லையா கொஷின் எஃப்க்கு. ஸோ 4x பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 1 + x. 1 + x மேலே என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் -1. சரிங்களா. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a² + 2ab ப்ளஸ் என்னது b². ஸோ 4 மல்டிப்ளை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு a ப்ளஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஓகேவா. a² 1 ஸ்கொயரோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 2 இருக்குது. ஏவோட வேல்யூ a பிளேஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. 1. பியோட வேல்யூ b பிளேஸில் என்ன இருக்குது, x இருக்குது. பியோட வேல்யூ x ப்ளஸ் b². பியோட வேல்யூ என்னது, x. இங்கே போட்டால் x². அப்புறம் என்ன இருக்குது, -1. ஓகே. 4 ப்ராக்கெட் பண்ணிவிடுங்க, ஓப்பன் பண்ணிவிடுங்க. 1 + 2 1s are 2. பக்கத்தில் x இருக்குது. ஸோ 2x. அதுக்கப்புறம் ப்ளஸ் x². அப்புறம் என்ன இருக்குது, -1. இப்போ 4 மல்டிப்ளைல இருக்குது, உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 1s are 4 ப்ளஸ் 4 செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8. 8x. இங்கே மல்டிப்ளை பண்ணால் 4 × x² ப்ளஸ் 4x². ஸோ நெக்ஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இதோட ப்ராக்கெட் ஓவர். இது செப்பரேட்டான டேர்ம் -1. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படி எழுதலாம், ஆர்டர் எழுதிக்கலாமா, பவர் வைஸாக. 4x², அப்புறம் x டேர்ம் ப்ளஸ் 8x, 4 - 1 3. ஓகே, ப்ளஸ் 3. ஸோ இதுதான் என்னது, எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் போடுவோம். ஜி ஆஃப் எஃப். ஸோ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், எஃப்க்கு கொஷின் எழுத போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஆஃப்ன்ற சிம்பிள் எடுத்து ப்ராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். ஜி ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, 4x² - 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4x² - 1. அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஜி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4x² - 1. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ்னா 1 + x. ஸோ ஜி ஆஃப் 4x² - 1 இருக்குது. ஸோ எக்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 4x² - 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 4x² - 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஜின்ற ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஜியோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஜி ஆஃப் 4x² - 1. ஸோ இதோட கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, 1 + x. ஸோ எக்ஸ் பிளேஸில் 4x² - 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்னது, 4x² - 1. ஸோ ப்ளஸ் 1 -1 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், 4x² தான். ஸோ ஜி ஆஃப் எஃப்போட வேல்யூ என்னது, 4x² ஃபைனலாக. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் என்ன கிடச்சிது, 4x² + 8x + 3. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர்லையே எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சர் நம்பர் 1. ஸோ செகண்ட் ஆன்சர் வந்து 4x² கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு ஆன்சர் ஈக்குவலாக இருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி, நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். கிளியர்.